Morning. So in this video we are going to see the seventh poem Topsy Turvy Land, which is written by H.E. Wilkinson. Children, please take your textbook page number 110 எடுத்துக்கோங்க. So once you opened, you could see different things in the page. So please have a look at that page for few minutes. கொஞ்சம் பாருங்கள் பார்க்கலாம், ஃபியூ செகண்ட்ஸ்க்கு பாருங்கள் அந்த பேஜில் வந்து என்னென்னலாம் டிஃப்ரெண்ட்டான திங்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா எ பர்சன் ஹூஸ் வாக்கிங் ஆன் ஹிஸ் ஹெட்டில் நடந்துகிட்ருக்காங்க, அதாவது காலில் நடக்காமல் ஹெட்டில் வந்து நடந்துகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் போட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரீட்டில் போட் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. அண்ட் அனதர் திங், எ பஸ்ஸஸ் மூவிங் இன் டு த வாட்டரில் வந்து ஃப்ளோட் ஆகி போயிட்டுருக்கு, ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ரூமில் பார்த்திங்கன்னா திங்ஸ் எல்லாம் வந்து அன்ஈவனாக அங்கிட்டு இங்கிட்டு போட்டு வச்சுருக்காங்க, ஃபாலன் அரௌண்ட் எவ்ரிவேர். ஸோ டாப்ஸி டர்வி லேண்ட் அப்படின்னாலே வந்து எல்லாமே ஆப்போசிட்டாக நடக்கும். அது வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்ச் லேண்டு. அந்த லேண்டில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஆப்போசிட்டாக தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான லேண்டில் வந்து நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு சில ஒரு டிஃப்ரெண்ட்டான திங்ஸ் வந்துட்டு இந்த போயமில் சொல்லியிருக்காங்க. ஐ ஹாவ் அ சம்மரி ஃபார் திஸ் போயம். இந்த போயமோட சம்மரி வந்து நம்ம ஒன்ஸ் பார்த்துக்கலாம் நம்ம போயம் ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி. அப்புறம் நம்ம போயம் படிக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஹியர் டாப்ஸி டர்வி லேண்ட் is a poem written by H.E. Wilkinson. So it is very interesting poem that takes us to the land where everything is upside down. Upside down அப்படின்னா எல்லாமே தலைகீழாக இருக்கும். யூஸ்வலாக நம்ம இங்கே வந்து லிவ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு லைஃப் வந்து ஒரு நார்மலான லைஃப் இல்லைங்களா? ஸோ ஒரு ஸ்ட்ரேஞ்ச் லைஃப், ஒரு ஸ்ட்ரேஞ்ச் லேண்டுக்கு போனால் அங்கே வந்து திங்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆப்போசிட்டாக இருக்குது, அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக இருக்குது, எல்லாமே தலைகீழாக இருக்குது, அப்சைட் டவுனாக இருக்குது அப்படின்ட்டு வந்து இந்த போயிட்டு சொல்கிறாரு. பாருங்கள், இட் டெல்ஸ் அஸ் அபவுட் அ ஸ்ட்ரேஞ்ச் லேண்ட் வேர் நத்திங் இஸ் நார்மல். எதுவுமே வந்து ஒரு நார்மலாக இருக்காது நம்மளுக்கு அங்கே. இன்ஃபேக்ட் த நார்மல் தட் வி லிவ் இன், எவ்ரி திங் இஸ் ஆப்போசிட் ஆஃப் தட் இன் திஸ் லேண்ட். எல்லாமே ஆப்போசிட்டாக இருக்கும் அந்த லேண்டில். இட் ஹேஸ் மெனி அம்யூசிங் திங்ஸ். அம்யூசிங் மீன்ஸ் வண்டரிங் திங்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது, என்னடா இப்படியெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளையே வந்து ஒரு வண்டர் பண்ண வைக்கக்கூடிய திங்ஸ் வந்து இங்கே நிறைய இருக்குது. ஃபார் இன்ஸ்டன்ஸ், த சீ டசன்ட் கண்டெயின் வாட்டர். அந்த சீயில் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி இருக்காது. அதுக்கு பதிலாக இன்ஸ்டெட் ஆஃப் ஃபில்லிங் த வாட்டர் இட் வில் ஹாவ் இட் த சீ ஃபில்டு பை சாண்டில் வந்து ஃபில் பண்ணியிருக்கும். And it is full of sand. Similarly, there are many other strange things going on in this land which the poem mentions, like how the children do not go to school during the day. childrenலாம் வந்துட்டு ஸ்கூல்லேருந்து எப்போ போவாங்கன்னா நைட் டைமில் தான் போவாங்க, டே டைமில் போக மாட்டாங்க. பீப்புளும் அப்படி தான், டே டைமில் தான் வந்துட்டு தூங்குவாங்க, நைட் டைமில் பீப்புள் கோ ஃபார் ஒர்க் அப்படின்னு சொல்லிலாம் கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு இதை ரீட் பண்ண நம்மளுக்கு கொஞ்சம் ஃபன்னியாக இருக்கும். And like how the children do not go to school during the day, they rather go to school at night. Further, the houses have a front doorstep at the back. Usually we have doorstep in front of our house, no, but in topsy turvy land, the doorsteps which will be present only at their back side of their houses. And what is the most amusing thing amusing is that in this land people walk on their heads instead of their feet. காலில் நடக்கிறதுக்கு பதிலாக தலையில் நடப்பாங்க. It is an entertaining poem with hilarious scenarios to think about it. ஸோ இவ்வளோதாண்டா இதோட ஒரு டீட்டெயில்டான ஒரு சம்மரி, ஒரு ஷார்ட்ஸ் தான், டீட்டெயில்டு இல்லை, ஒரு ஷார்ட் சம்மரி தான் அது. ஸோ இதோட டீட்டெயிலான சம்மரி வந்து நான் நெட்டில் படித்தேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ 1 minute just stay tuned. I'll browse it and I'll explain more about this poem. நான் வந்து அதில் ஒரே ஒரு பேராகிராஃப் தான் பார்த்தேன், பட் எடுக்க ஸோ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்லலாம் குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் ப்ரௌஸ் பண்ணிட்டேன். 1 minute. டாப்ஸி டர்வி லேண்ட் சம்மரி இன் இங்கிலீஷில் பாருங்கள். அதில் in this poem we get to see land from different perspective. As the name suggests, this land has everything which is upside down. To begin with, the sun rises in the west, so it is very amusing to live in land like that, no? So there are many other strange things going on in this land which the poem tells us about.
பார்த்திங்க அப்படின்னா சன் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம இங்கே இருக்கிற ஏர்த்தில் சன் வந்து எங்கே வந்து ரைஸ் ஆகும், எந்த சைடு வந்து ரைஸ் ஆகும்? அஃப்கோர்ஸ் ஈஸ்ட் சைடு வந்து ரைஸ் ஆகும். பட் இந்த டாப்ஸி டர்வி லேண்டில் எப்படி இருக்குது, சன் வந்து வெஸ்ட் சைடு ரைஸ் ஆகுதுங்கிறாங்க. The sea is not made up of water but it contains sand. நம்ம ஆல்ரெடி படித்த மாதிரி sea ஃபுல்லாக என்ன இருக்கும், சாண்டு, வெறும் மணல் தான் இருக்கும். The children of this land go to school at night and not during the day. The day it usually happens. The people are up about at night as they rest during the day. During day டைமில் ரெஸ்ட் எடுப்பாங்க, நைட் டைமில் ஒர்க்குக்கு போவாங்க. Further, another interesting thing about this land is that moon over here has got its own light. நம்மளாம் சயின்ஸில் படிச்சிருப்போம், moon does not have its own light, no, but in this topsy-turvy land the poet tells us the moon has got its ஓன் லைட். மூணுக்கு வந்து ஓன் லைட் இருக்குது. யூஸ்வலாக நம்ம சயின்ஸில் என்ன படிச்சிருப்போம், மூணுக்கு வந்து ஓனாக லைட்டே கிடையாது. இட் ஜஸ்ட் ரிஃப்ளெக்டிங் த லைட் ஆஃப் த சன். சன்னோட லைட்டை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுனால தான் நைட் டைமில் வந்துட்டு நம்மளுக்கு மூன் லைட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளுக்கெல்லாம் நிலாவுக்கு வந்து வெளிச்சம் இருக்கா? கிடையவே கிடையாது. இட் இஸ் அ பிக் ராக். அது அந்த இடத்துல ஒரு ராக், அவ்வளோதான். அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நைட் டைமில் சன்லைட்டை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும், ஏர்த்தில் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். Okay, that's a natural satellite. We have studied a lot in that science about the moon, no? So moreover, in this land you can find the front doorstep at the back. In another set of strange things, the people walk on their hands instead of using their feet. Similarly, they do not wear their hats on head but on their feet. This and all I have explained you already, so let me read this again. So the boys of this land love playing with the dolls in addition to wearing lipsticks. On the other hand, another weird means an odd thing or a different on a thing is that women wear a bindi on their chin. நம்ம வந்து நம்மளோட ஃபோர்ஹெட்டில் தான் வந்து பிந்தி வச்சுக்குவோம் பொட்டு. ஆனால் அங்கே இருக்கிற விமென்ஸ் எல்லாம் எங்கே பொட்டு வச்சுக்குவாங்க, சின்னில் வச்சுக்குவாங்க. So not their foreheads. The plants of this land do not require water to grow. So topsy-turvy landல இருக்கிற பிளான்ஸுக்கெல்லாம் தண்ணியே தேவைப்படாதான் அது வளர்கிறதுக்கு. The mice of this land chase cats instead of the other way around. யூஸ்வலாக இங்கே இருக்கிற ரேட்டெல்லாம் கேட்டுக்கு பயந்துட்டு ஓடி ஒளிஞ்சுக்கும். கேட்ஸ் வந்து ரேட்ஸை வந்து சேஸ் பண்ணும். பட் டாப்ஸி-டர்வி லேண்டில் ரேட் வந்து கேட்டை சேஸ் பண்ணுதுன்னு போயட் சொல்கிறாரு. ஸோ யூ வில் நாட் ஃபைண்ட் புஷ்ஷஸ் இன் த ஸ்ட்ரீட்ஸ் பிகாஸ் தே ரன் ஆன் த சி ஓவர் ஹியர். புஷ்ஷஸ்லாம் வந்து ஸ்ட்ரீட்டில் வந்து நம்மளுக்கு நிறைய இந்த புஷ்ஷஸ் அப்படிங்கிறது என்ன, சின்ன சின்ன அந்த பிளான்ட்டு புதர்லாம் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த பிளான்ட்டெல்லாம் சீலர் ஓடிட்டுருக்கோன்னு சொல்கிறாங்க. சீல இருக்கும், நம்ம வந்து ஸ்ட்ரீட்டில் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. லைக்வைஸ் த போட்ஸ் வில் நாட் பி ப்ரெசன்ட் இன் த சி பட் ஆன் த ஸ்ட்ரீட்ஸ். போட்ஸ் எல்லாம் எங்கே இருக்காது, கடலில் சீல போட்ஸே இருக்காது. அதுக்கு பதிலாக நம்ம நடந்து போகிற வீதியில் வந்து நம்ம போட்ஸை பார்க்கலாம்.